Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என் கையில என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா vivo V20 ஓட SE அதாவது ஸ்பெஷல் எடிஷன் இருக்கு. இதுல என்ன ஹைலைட் அப்படினு பாத்தீங்கன்னா இதோட கேமரா தான். எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கற எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே ஒரு குட்டி அன்பாக்சிங்கும் இதே வீடியோல பார்த்தறலாம். vivo V20 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்கல்ல, அதோட ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க vivo V20 SE. இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது ஒரு குட்டி அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா V அப்படின்ற மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஷேப்பில் V20 பாக்ஸ் மாதிரி V20 SE அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தோம்னா சிம்பிளாக இதோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 1.0 இருக்குது அண்ட் பாடிக்கு 0.7 இருக்குது. ஓரளவு ஓகே தான். அண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கேமரா டிசைனில் vivo V20 SE அப்படின்னு போட்டு ஒரு குட்டி பொட்டி இருக்குது. இந்த குட்டி பொட்டிகளை பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு நல்ல குவாலிட்டி TPU கேஸ் கொடுத்திருக்காங்க and also sim ejector tool, reading material இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோன் இருக்கு. இதான் vivo V20 SE. நல்ல பளபளன்னு மினுக்குது. நம்மட்ட இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு dual shadeல gravity black அப்படின்ற ஒரு கலர் இருக்கு. ஆனா லைட்டா ப்ளூ கலரும் லைட்டா தெரியுது. பார்க்க செம்மையா இருக்கு லுக். அண்ட் இந்த கேமரா மாடலும் கொஞ்சம் டிஃபரெண்டா மிச்ச போனை கம்பேர் பண்றப்ப நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஓரமா வச்சு வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் கோர்ஸ் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. அந்த சார்ஜரை பாக்ஸ் குள்ளரும் கொடுக்குறாங்க அண்ட் டைப் சி கேபிள் சார்ஜிங் கொடுக்குறாங்க. மிச்ச எல்லா பிராண்டுமே கொடுக்காத இயர்போன் இந்த போனோட பாக்ஸ் குள்ள கொடுக்குறாங்க. யூசுவலா விவோ மேக்ஸிமம் நிறைய போன்ஸ்ல கொடுப்பாங்க. இந்த போன்லயும் இயர்போன் கொடுக்குறாங்க. மிச்ச போனை கம்பேர் பண்றப்ப இது எவ்வளவோ பரவாயில்ல தான். இப்போ இந்த போனை நான் எடுத்தோன்னே எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி இந்த டிசைன் தான். ஒரு டூயல் ஷேட்ல கிராவிட்டி பிளாக் அப்படின்றாங்கல்ல, பார்க்க நல்ல பளபளன்னு மினுக்குற மாதிரி இருக்கு. நல்ல அவுட்டோர்லாம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் ஆல்சோ இதோட திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 7.83 mm தான் கொடுத்திருக்காங்க. ஓரளவு நல்ல ஸ்லீக்கான டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. கையில ஹோல்ட் பண்றது நல்லா இருக்கு. முக்கியமா இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 171 கிராம். ஒரு வெயிட்லெஸ்ஸான போன் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே, நல்லா இருக்கு. ஆனா இதை விட இந்த போன்ல எனக்கு இம்ப்ரெசிவா இருந்தது பார்த்தோம்னா இதோட கேமராஸ். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. நல்ல லைட்ல ஒரு பர்ஃபெக்ட்டான கிளாரிட்டில உங்களால செல்ஃபி எடுத்துக்க முடியும். போர்ட்ரேட் போட்டோஸும் அந்த எட்ஜ் டிரெக்ஷன்லாம் பார்க்கிறது நல்லா இருக்கு. லைட்டிங் மட்டும் இல்ல, லோ லைட்லயும் நல்ல செல்ஃபி எடுக்கிறதுக்கு சூப்பர் நைட் மோட் செல்ஃபி அப்படின்னு ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. டார்க்கான சிச்சுவேஷன்ல கூட நல்ல செல்ஃபி வந்து உங்களால எடுத்துக்க முடியும். இல்ல சுத்தத்துக்கே லைட் இல்லப்பா, ரொம்ப டார்க்கா இருக்கு, அந்த மாதிரி இடங்கள்ல கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஆரா ஸ்கிரீன் லைட் அப்படின்ற ஒரு மோட் வந்து கொடுத்திருக்காங்க. சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்கிரீனோட வெளிச்சத்தை கொடுத்து டார்க்கான இடங்கள்ல கூட உங்களால செல்ஃபி எடுக்க முடியும். இந்த போட்டோஸ்லாம் பார்க்கறப்ப உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அண்ட் அப்படியே பேக் சைடுல பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமரா மாடல் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, f1.8 அபர்ச்சர் சைஸ்ல சாம்சங்கோட GM1 அப்படின்ற சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் 120 டிகிரி வரையும் வைட்ல போட்டோஸ் அண்ட் வீடியோ எடுக்க முடியும். இதோட அபர்ச்சர் வேல்யூ பார்த்தோம்னா f2.2 அண்ட் 2 மெகாபிக்சல் பொக்கே சென்சார் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரிபிள் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் காமன் தான். ஆனா ஆப்டிமைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்போ 48 மெகாபிக்சல் மெயின் கேமரால போட்டோ எடுக்கிறப்ப அதோட கிளாரிட்டி லெவல் பாத்தீங்க அப்படின்னா பக்காவா இருக்கு. ஜூம் பண்ணாலும் அந்த கிளாரிட்டி அடியாகிறது அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. சோ அந்த போட்டோஸும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இதோட டைனமிக் ரேஞ்சா இருக்கட்டும், அதோட கலர்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கு. அண்ட் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறப்பையும் அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளாரிட்டி டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. லோ லைட் போறப்ப மட்டும் ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். ஆனா லைட்டிங்ல பக்காவான ஒயிட் போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதே வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி மேக்ரோல நம்மளால குட்டி குட்டி ஆப்ஜெக்ட் போட்டோ எடுத்துக்க முடியும். மேக்ரோவும் ஓரளவு நல்லா கிடைக்குது. அண்ட் போர்ட்ரேட்ல போட்டோ எடுக்கிறப்ப அந்த எட்ஜ் டிரெக்ஷன்லாம் ஓரளவு பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் பியூட்டி அப்படின்ற ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் விவோ அப்படினாலே நமக்கே லைட்டா மேக்கப் போட்டு நம்மளே அழகா தான் காட்டும். அந்த மாதிரி மோட் கண்டிப்பா இந்த போன்லயும் அவைலபிளா இருக்கு. இது கூட வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா 4K ல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதை யூஸ் பண்றப்ப ஷேக்கே இல்லாம உங்களால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். முக்கியமான விஷயம் லோ லைட்லயும் பேக் கேமரா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. சூப்பர் நைட் மோட் அப்படின்ற ஒரு மோட் பேக் கேமராலயும் இருக்கு. அதை யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறப்ப நார்மல் போட்டோக்கும் நைட் மோடுக்கும் நல்ல டிஃபரன்ஷியேட் தெரியுது. இந்த ரெண்டு போட்டோ பார்க்கறப்ப உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃபேஸ் பியூட்டி மோட் சொன்னல, அது போட்டோ மட்டும் இல்ல வீடியோலயும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை யூஸ் பண்ணி நம்மளோட கண்ணத்தை சின்னது பண்றது, பெருசு பண்றது, ஷேப்பை மாத்துறது அண்ட் நம்மளுக்கே மேக்கப் போட்டு பார்க்க அழகா காட்டுறது, இதெல்லாமே வீடியோலயும் யூஸ் பண்ணிக்க முடியும். AR ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே தான் கேமரா ஃபீச்சர்ஸ். ஓரளவு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி இந்த பிரைஸ்க்குள்ள ஓரளவு பெஸ்டா பண்ணிருக்க மாதிரி தான் தோணுது. சோ போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ ஓரளவு இம்ப்ரெசிவா இருந்த மாதிரி தான் தோணுச்சு. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத டீடைலா ரிவ்யூல பேசலாம். இதை தவிர இந்த போன்ல வேற என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6.44 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல கொடுத்திருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்ப்ளே அப்படின்றனால இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா அன்லாக் பண்ணுது. நிறைய அனிமேஷனும் கொடுத்திருக்காங்க. வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபேஸ் அன்லாக்கும் ஓரளவு பர்ஃபெக்ட்டா அன்லாக் பண்ணுது. எந்த அளவுக்கு அன்லாக் பண்ணுது அப்படின்றத நீங்களே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதுல என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்காட் அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இது கார்னிங் ஒரு கிளாஸோட பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி ரிவ்யூல பார்க்கலாம். ஆனா இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 மந்த்ஸ்க்குள்ள உங்களால ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மென்ட் பண்ண முடியும். தெரிஞ்சோ தெரியாமல இந்த போனை கீழே போட்டீங்க, ஸ்கிரீன் உடைஞ்சு போச்சு அப்படின்னா ஒன் டைம் ஃப்ரீயா வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்களா மொதல் 6 மாசத்துக்குள்ள. இந்த ஆப்ஷன் எனக்கு நம்ம பெட்டரா தோணுது. இது சில பேர் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா விவோல கொண்டு வந்தது எனக்கு நம்ம பெட்டரா தோணுது. விவோ விரும்பி வாங்குறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு வர்த்தான ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி தான் தோணுது.
இது எல்லா பிராண்டுமே கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்களும் சொல்லுங்க. ஆனா இந்த ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா அட்டகாசமா இருக்கு. AMOLED டிஸ்ப்ளே பத்தி நான் சொல்ல தேவையில்லை. ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்றத ரிவ்யூல பேசலாம். இதை தாண்டி இந்த போன்ல வேற என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4100 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆனா அப்படி தெரியவே இல்ல. ஏன்னா வெயிட் பாத்தீங்கன்னா 171 கிராம். கையில பிடிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகல. ஓரளவு ஸ்லீக்கா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த 4100 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ண 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அரை மணி நேரத்துல 60% வரையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்குள்ள இந்த போனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்கலாம்ன்றாங்க. Fun Touch OS 11 மேல Android 10 கொடுத்திருக்காங்க. 11 அப்டேட் சீக்கிரமே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அண்ட் Snapdragon 665 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி டீடைலா ரிவ்யூல பேசலாம். என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற எல்லாத்தையுமே கலந்து ஆராய்ஞ்சு அங்க பார்க்கலாம். இதை தாண்டி மெமரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வேரியன்ட் தான். 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரி வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 2 சிம் கார்டு அட் டைம்ல ஒரு மெமரி கார்டும் போட்டுக்க முடியும். 1TB வரையும் இதோட மெமரி கார்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா இந்த போனோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் லேட்டா தான் வீடியோ போடுறோம். ஏன்னா நம்மளுக்கு லேட்டா தான் வந்துச்சு. 21000 ரூபாய்க்கு 10 ரூபாய் கம்மி. 20990 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போனுக்கு ஒரு சில ஆஃபர்ஸும் கொடுத்திருக்காங்க. சைடுல போட்டிருக்காங்கல இந்த பேங்கோட கார்டுலாம் யூஸ் பண்ணீங்கன்னா 10% கேஷ்பேக் ஆகுமா. அண்ட் பஜாஜோட இஎம்ஐ யூஸ் பண்றீங்க அப்படின்னா 101 ரூபாய் கொடுத்து இந்த போனை எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் ஈஸியா இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸும் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் கேமரா எல்லாமே ஓரளவு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. நல்ல செல்ஃபிஸ் அண்ட் போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. மிச்சம் எல்லாத்த பத்தி டீடைலா ரிவ்யூல பேசலாம். அண்ட் இந்த போன் வந்து ஆஃப்லைன்ல மையப்படுத்தி தான் லான்ச் பண்ணிருக்காங்களா. ஆன்லைன்லயும் கிடைக்கும். ஆனா ஆஃப்லைன்ல அந்த கேமரா ஃபோக்கஸ்ட் பெஸ்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க, கிளாரிஃபை பண்ணி விட்டுருவோம். அண்ட் இந்த போனை ஆல்ரெடி யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன, நல்லா இருக்கா நல்லா இல்ல, எது தோணாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.